Taste the Daily. ஆம்பூரில் அரசு பள்ளி 9 மணிக்கு மேலாகியும் திறக்கப்படாததால் மாணவர்கள் காத்திருக்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் தமிழகம் முழுவதும் கடந்த நேற்று முன்தினம் ஜூன் 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஏகஸ்ப பகுதியில் செயல்பட்டு வரும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை செயல்படக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 468க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதில் பள்ளி தலைமை பொறுப்பு ஆசிரியர் உட்பட 16 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பள்ளி திறக்கப்பட்ட 2 நாட்களிலேயே 9 மணிக்குள்ளாக 8:30 மணிக்குள்ளாக திறக்கப்பட வேண்டிய பள்ளிகள் இன்று 9 மணிக்கு மேலாகியும் பள்ளி திறக்கப்படாததால் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளியில் காத்திருக்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். குறிப்பாக அந்த பகுதியில் திருவிழா நடைபெற்று வருவதால் அந்த மாணவர்கள் பட்டாசு வெடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய அவல நிலைக்கும் தள்ளப்பட்டனர். பள்ளி மாணவர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலில் 9-10 மணிக்கு மேல் ஒரே ஒரு ஆசிரியர் எத்ராஜ் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் மட்டும் அந்த பள்ளியை திறந்துள்ளார். குறிப்பாக 9:45 மணிக்கு மேல் ஆகியும் அந்த பள்ளிக்கு ஓரிரு ஆசிரியர்கள் மட்டுமே வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவர்கள் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் ஆவலோடு அந்த பகுதியில் திருவிழா இருந்தாலும் ஆவலோடு பள்ளிக்கு வருகை தந்த நிலையில் ஆசிரியர்கள் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் தாமதப்படுத்தி வந்ததால் மாணவர்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகினர். இந்த சூழ்நிலையால் அந்த பகுதி பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் ஆசிரியர்களிடம் கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பாக தமிழகத்தில் எல்லா அரசு பள்ளிகளிலும் பொறுப்பு தலைமை ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களில் இல்லாத பள்ளிகள் நிரப்பப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பள்ளிகளில் கூடுதல் ஆசிரியர்களும் நிரப்பப்படாமல் உள்ளதால் மாணவர்களின் கல்வி தரம் மிக மோசமான நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த 2 நாட்களில் பள்ளி திறந்தும் மாணவர்கள் வகுப்பறையில் பயிற்சி எடுக்கக்கூடிய பள்ளிகள் நிறைய பள்ளிகள் பயிற்சி எடுக்காமலேயே சும்மா உட்கார்ந்து வீட்டு வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை இவ்வளவு மோசமான நிலையில் செயல்படுவதை கூடுதல் கவனம் செலுத்தி மாணவர்களின் நலன் கருதி செயல்பட வேண்டும். பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் ஆசிரியர்களை கவனத்துடன் செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்குள் அந்த பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அருண்.